ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் மீனாவின் செட்டிநாடு சமையலறை கலா உற்சவம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுது. இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவான்மூர் கலாக்ஷேத்ரா கிரவுண்டில் தான் நடக்குது. ஏப்ரல் 11லேருந்து ஏப்ரல் 20 இது வரைக்குமே இருக்குது. மார்னிங் 11 AM நைட் 9 PM வரைக்குமே வச்சுருக்காங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோஸில் பார்க்குறது சூப்பரான நியூ அரைவல்ஸில் நிறைய விதமான செட்டிநாடு பாத்திரங்கள். இந்த ஸ்டால்ஸ் நிறைய நம்ம சேனலில் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நியூ அரைவல்ஸில் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பை பண்ணிக்கலாம். இவங்களோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. பர்டிகுலராக எனக்கு இந்த ஸ்டால் போகும்போது எனக்கு காரைக்குடி பக்கமே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா நிறைய விதமான பாத்திரங்கள் நீங்கள் வச்சுருப்பாங்க. அண்ட் நிறைய விதமான வேறு ஸ்டேட்ஸில் இருந்தால் நிறைய விதமான கலெக்ஷன்ஸுமே இங்கே கிடைக்கும். அண்ட் வீட்டுக்கு தேவையான ஹோம் டெக்கர்ஸாக இருக்கட்டும், இல்லை கிளாத்ஸாக இருக்கட்டும், இல்லை அக்சசரிஸ், அது இல்லாமல் இந்த ப்ராஸ் சிலைகள் இருக்குல்ல, அது எல்லாமே கூட நிறைய விதமான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கூட இங்கே வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஈவினிங் டைமில் ஃப்ரீயாக அப்படி போயிட்டு வந்தீங்கனாலே அழகாக அந்த ஒரு பீச் காற்றுக்கும் இந்த மாதிரி நம்ம அழகாக சுற்றி பார்க்குறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நியூ அரைவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மங்கு பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி ட்ரேஸ் எல்லாமே கூட கொண்டு வந்திருக்காங்க. இதில் உங்களுக்கு செட் ஆஃப் 9, செட் ஆஃப் 6, அந்த மாதிரி செட் ஆஃப் 7 இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் எல்லாமே கூட இருக்குது. இதை நீங்கள் செப்பரேட்டாகவுமே வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து தண்ணி எல்லாமே கொடுக்குறதுக்கு, டீ குடிக்கிறதுக்கு எல்லாமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க எனக்கு கமெண்ட்ஸில், இது எல்லாமே ரீயூஸ்டு பாத்திரமா அப்படின்னு. ஒரு சிலது வந்து ரீயூஸ்டு இருக்கும், ஒரு சிலது வந்து புதுசாகவே ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணாமல் இருந்த பாத்திரங்கள் அது எல்லாமே வாங்கிட்டு வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் இப்போ நியூ கலெக்ஷனில் கொண்டு வந்திருக்காங்க. ப்ராஸில் வந்து அழகாக கிளாஸு, இது வந்து நீங்கள் செட்டாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை சிங்கிள் பீஸ் வேணும் அப்படின்னாலுமே கூட வாங்கிக்கலாம். அண்ட் இதில் உங்களுக்கு நிறைய விதமான பேட்டர்ன்ஸில் கூட வச்சுருக்காங்க. அண்ட் இந்த மங்கு பாத்திரங்களை நீங்கள் டேரெக்டாக ஃப்ளேமில் வைக்க முடியாது. பட் அது இல்லாமல் நீங்கள் எவ்வளோ ஹீட்டான ஃபுட் வேணாலும் இதில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது மாதிரி சர்விங் பவுல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நான் எங்கள் ஊர் சைடில் நிறைய பார்த்துருக்கேன். இந்த காய்கறி எல்லாமே நறுக்கி வைக்கிறதுக்கு, சர்விங் பண்ணுறதுக்கு, சமைச்சதை மாற்றி வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி பிளேட்ஸுமே கூட நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. செட்டிநாடு சைடில் ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் இந்த மாதிரி பாத்திரங்கள் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நானும் சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் தான் பார்த்து வளர்ந்துருக்கேன். நிறைய ஆயில் வந்து நிறைய இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இதிலே உங்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பெரிய பெரிய தூக்கு சட்டி எல்லாமே கூட இருக்கும். அதிலே உங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி, அரிசி எல்லாமே போட்டு வச்சுக்கிற மாதிரி தூக்கு சட்டி எல்லாமே கூட இருக்கும். இது எல்லாமே மெட்டல் கண்டெய்னர், அது மேலே செராமிக் கோட்டட் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ நாள் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணாலும் இந்த கிளாஸி லுக் வந்து போகவே போகாது, அப்படியே தான் இருக்கும். இதில் உங்களுக்கு சர்விங் பாட்ஸ் மாதிரி எல்லாமே கூட இருக்கும். நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் இந்த மங்கு பாத்திரத்தில் வச்சுருப்பாங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாமே கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த மாதிரி எக்ஸிபிஷன் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ அடுத்தடுத்து இங்கே உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸில் மற்ற கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் இங்கே போயிட்டு வாங்கும்போது கண்டிப்பாக இந்த பொருட்கள் எல்லாமே இப்படியே கொடுக்க மாட்டாங்க. அவங்க பாலிஷ் பண்ணி புதுசாக தான் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி டீ கூட்டில் பண்ண உட்டன் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே கூட வச்சுருக்காங்க. அதெல்லாமே ஆல்ரெடி வந்து ஒரு 20 வருஷத்துக்குள்ள ஃபர்னிச்சர்ஸ், ஆனால் இப்போவும் புதுசாகவே இருக்குது. அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம், இன்னும் 20 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஃபர்னிச்சர்ஸுமே அங்கே வச்சுருக்காங்க. எனக்கு பர்டிகுலராக இங்கே இருக்க பாத்திரங்கள் மட்டும் இல்லாமல் ஃபர்னிச்சர்ஸுமே ரொம்ப பிடிக்கும். டேபிள்ஸாக இருக்கட்டும், இல்லை குட்டி குட்டி அலமாரியாக இருக்கட்டும், அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் டீ கூட், அதாவது பர்மா தேக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் பண்ணது இன்னுமே அப்படியே புதுசாகவே வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த பித்தளை பாத்திரங்களுமே நிறைய வந்து வச்சுருக்காங்க. இட்லி பாத்திரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பொங்கல் பானை, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு செட்டி அந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம சர்விங் பர்பஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பலகாரம் எல்லாமே கூட போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இதில் உங்களுக்கு நிறைய சைஸஸ் கூட அவைலபிள் இருக்குது. அண்ட் இதில் டபுள் ஹேண்டில் இருக்கிறதுனால வெளியிலலாம் போகும்போது கூட நம்ம ஏதாச்சும் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா எடுத்து கேரி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுக்கு செட்டியில் உங்களுக்கு நிறைய விதமான சைஸஸில் வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் சிங்கிளாக கூட வாங்கிக்கலாம், இல்லை செட்டாகவுமே கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அர்ச்சனை கூட எல்லாமே வந்து ப்ராஸில் வச்சுருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. மேக்ஸிமம் ஊர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அர்ச்சனை கூட டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அது பித்தளையில் இருக்கட்டும், இல்லை சில்வரில் கூட வச்சுக்குவாங்க. அதிலே இது மாதிரி பூ ஊர்லி இதெல்லாமே கூட வச்சுருக்காங்க. நிறைய நீங்கள் செட்டிநாடு பாத்திரங்கள் பார்க்கணும் அப்படின்னா காரைக்குடிக்கு போகணுன்னு அவசியம் இல்லைங்க. இந்த ஒரு ஸ்டால் விசிட் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். நிறைய விதமான இது எல்லாமே வந்து ஒரு சிலர் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு சில பாத்திரங்கள் ரீயூஸ்டாக இருக்கும், ஒரு சில பாத்திரங்கள் ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணாமல் இருந்தது சேல்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் வாங்கும்போது மறுபடியும் பாலிஷ் பண்ணி புதுசாக தான் கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் பாலிஷ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம்.
இது வந்து காசி குடம்னு சொல்லுவாங்க. நல்ல பெரிய சைஸில் இருக்கும். அந்த குடத்தை வெறும் குடத்தையே நம்ம நகர்த்தி வைக்க முடியாது, அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் இந்த குடம் எப்போவுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு நம்ம புளி போட்டு விளக்கி வச்சோன்னா அப்படியே தகன்னு இன்னமுமே ஜொலிக்கும். அந்தளவுக்கு நல்ல ஹெவி வெயிட்டில் இருக்கும். இதில் உங்களுக்கு சின்ன சின்ன சைஸில் கூட கிடைக்கிது. தேவைப்படுறவங்க அது மாதிரி கூட வாங்கிக்கலாம். ஒரு சில பேருக்கு இந்த ஆன்டிக் பீசஸ்னே வாங்கி வைக்கிறது பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க தாராளமாக இது மாதிரி கூட வாங்கி வச்சுக்கலாம். இட்லி பாத்திரம் இது நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். பெரிய பெரிய ஸ்டால்ஸில் இப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 8,000 அந்த ரேஞ்சஸில் வச்சுருக்காங்க. இதில் உங்களுக்கு இது இங்கே வாங்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் கிடைக்கும். குழிப்பணியார கல்லாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம இப்போ நான்ஸ்டிக்கில் வந்துருக்கு நினச்சிட்ருக்கோம். இதெல்லாம் அப்போவே இருந்திருக்கு தான் போல். குழந்தைங்களுக்கு ஊற்றி கொடுக்குற மாதிரி இந்த வேஃபிள்ஸ்லாம் பண்ணலாம், அந்த மாதிரி பேன்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸில் இப்போ நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு இந்த மாதிரி செட்டிநாடு ஸ்டைல் ஃபர்னிச்சர்ஸ்லாம் வாங்கணும்னு தெரியுங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சைனா அல்லது கொண்டு வந்தது சொன்னாங்க. இது எல்லாமே வந்து செராமிக் பாட்ஸ், பெரிய பெரிய பிளான்ஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி செராமிக் பாட்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து நல்ல ஹெவி வெயிட்டாக இருந்தது, செம்ம குவாலிட்டியாகவும் இருந்தது. ஸோ வீட்டுக்கு டெக்கர் ஐட்டம்ஸ் வாங்கினாலும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்டாலை செக் பண்ணி பார்க்கலாம். முக்காலியில் நிறைய டிசைன்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. முக்காலி மட்டும் இல்லாமல் டீப்பாக இருக்கட்டும், இல்லை சோஃபா, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யானை இது வந்து ஃபுல்லாக மரத்தில் செஞ்சது. இதெல்லாமே டீக்கு வுட்டில் செஞ்சது. இதிலே ப்ளைனாகவும் இருக்குது. அழகாக இதில் வந்து அழகாக டிசைன்ஸ் பண்ண மாதிரி கூட வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து இவங்களே வார்னிஷ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு புதுசாகவே இருக்கும். ஸோ டெக்கர் பீஸ்க்கு யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இல்லாமல் இந்த மரப்பாச்சி பொம்மைக்கு சொல்லுவாங்களா, அதெல்லாமே கூட வச்சுருக்காங்க. பர்டிகுலராக எனக்கு இந்த டேபிள் ரொம்ப பிடிச்சிருந்தது. மிடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ், செராமிக் டைல்ஸ் இருக்குல்ல, அந்த டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் செட்டிநாடு சைடில் அந்த வாலில் வந்து சைடு வால் எல்லாமே இந்த மாதிரி டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து அந்த டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எஸ்தட்டிக் லுக்கில் இருக்கும். எனக்கு பர்டிகுலராக இந்த ஒரு மாடல் ரொம்ப பிடிக்கும். தேங்காய் திருவி இது அழகாக எடுத்து வச்சோமா, அதிலே தேங்காய் திருவி வச்சோமா, அதில் தனியாக நம்ம பிளேட்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்குள்ளேயே வந்து கலெக்ட் ஆயிரும். அப்படியே எடுத்து நம்ம சட்னிக்கோ இல்லை சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு காலை நேரத்தில் அப்படியே உட்காந்து காய்கறிகள் நறுக்கிட்டு இந்த மாதிரி தேங்காய் திருகி வச்சு அதை சமைக்கிறது, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் உங்களுக்கு நிறைய சைஸஸில் கூட வச்சுருக்காங்க. செப்பரேட்டாக அந்த தேங்காய் திருவி கட்டை மட்டும் வச்சுருக்காங்க. நீங்கள் அதை வாங்கிட்டு போய் கூட அந்த இரும்பு மட்டும் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வுட்டனில் வந்து நிறைய இடியப்ப கட்டை, முறுக்கு கட்டை அதெல்லாமே கூட வச்சுருக்காங்க. ரீசெண்டாக எனக்கு ஒரு 2-3 கால்ஸ் என்கொயரி வந்தது. வுட்டனில் இடியப்ப கட்டை வந்து வாங்கி யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்குமா அப்படின்றது. நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். இடியப்ப கட்டையில் வுட்டன் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இன்கேஸ் நீங்கள் வுட்டனில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது ஒரு நம்பிக்கையாக இருக்கும். புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட அதை வச்சு வாங்கிக்குவாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கலாக்ஷேத்ராவோட அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸ், லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த செட்டிநாடு ஸ்டால்ஸோட காண்டாக்ட் நம்பருமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.